இந்த ஆண்டவரை நம்பி எதுக்கு? அவருக்கு பின்னால் போய் நல்லவனாக வாழ்ந்து எதுக்கு? தீயவனாக வாழ்கிறவன் தானே சார் ரொம்ப பெரியவனாக இருக்கிறான். இது இன்றைக்கு நேற்றை கேட்கப்பட்ட கேள்வி அல்ல, 2000 வருஷத்துக்கு முன்னால் கேட்கப்பட்ட கேள்வி. அவர்கள் கர்த்தரை பரீட்சை பார்த்தாலும் விடுவிக்கப்படுகிறார்கள். கடவுள் இல்லைன்னு சொல்லணும், ஆனால் அவன் பெரிய ஆளாக இருக்கிறான். பரீட்சை பார்த்தாலும் விடுவிக்கப்படுகிறார்கள். அடுத்த வசனத்தை பாருங்க. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள். என்ன பேசுவாங்க தெரியுமா? கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புத்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே நடக்கிற காரியத்தை எல்லாம் ஆண்டவர் ஒரு புஸ்தகத்தில் எழுதிட்டே இருக்கிறாரு. என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று சேனைகளின்